ராஜான்னு நான் அதாவது இந்த சபை வந்து ரொம்ப மரியாதையான சபை. அவன் பேசக்கூடாது. ஏன்னா பெருசுலாம் உட்கார்ந்துருக்கு பெரிய. 2வது நாள் தான் அந்த இஞ்சி ராஜா, பொய் ராஜா, பை ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க. முதல் நாள் வரல. ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்தாங்கன்னா வாங்க முடியாதுன்னு முதல் நாள் போல. முதல் நாள் இந்த பறிச்சு இந்த ஊசி போட்ட தாங்கிறதுக்கு முயலும் எலியும் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி கூட அனுப்பிட்டாங்க முன்னாடி. அந்த வாய்க்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு, ஹைகோர்ட்டாவது மயிலாவது அதே வாய். இப்ப ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, அதை ஒவே பண்ணாதவன செருப்பால் அடிக்கணுங்கிறான். நீங்களை எங்க போய் அடிக்கிறது? இவனு எல்லாம் என்ன நினைக்கிறான், இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாத்திரம் பூரவே முடியலடா. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினா இருக்காங்க. திருமண பக்கம்லாம் ஸ்டாலின், திருமண பக்கம்லாம் திராவிட மாடல் தான். வாட் இஸ் திராவிட மாடல்? வெங்காயம் இதாண்டா திராவிட மாடல். நீ போய் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் கேட்டேன் நேற்று லெனின்ட்ட, நம்ம தம்பி, இந்த கார்த்திகை தீபத்துக்கும் இந்த இவங்க பிஜேபி அரசு என்னங்கடா சம்பந்தம்? நாங்க பாட்டுக்கு இங்கிட்டு முருகன் அப்படின்னு நாங்க கொண்டாடிட்டு தரோம். ஓ, நீங்க ராமருக்கு நலையிறீங்க. நாங்க தான் அதை கூப்பிடவே இல்லையே, ராமரை நாங்க கூப்பிடவே இல்லை. நாங்க எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. நாங்க அந்த திரியோட அளவு எங்க அண்ணன் சொன்னாங்க, யாரு பெரியவர் சொன்னார், திரியோட அளவை அது எத்தனையோ கிலோ நெய் ஊத்துருமானே. அந்த அண்டா செய்யறதுக்கு ஒருத்தர், அந்த திரி செஞ்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர். அது எல்லாருமே அதாவது ஆண்டாண்டு காலமா அவங்கவுங்க சமூகத்துல அவங்க இதுதான் பண்ணணும்னு வரையறுத்து வச்சிருக்காங்க. இவன் ஒரு ஆர்டர் போட ஒரு 4 அரைக்குள்ள நெய்யை தூக்கிட்டு போறாங்க. உண்மையிலே முதல்வருக்கு வந்து நான் கூட முதல்ல சொன்னேன், இந்த 41 கொலை நடந்ததுக்கு ரொம்ப ஒரு சாத்வீகமா நடந்துக்கிட்டாரு. அதாவது நான் சொன்னேன், இவ்வளவு மெத்தனம் உங்களுக்கு தேவைச்சு, இவ்வளவு பெருந்தன்மை தேவையில்லைன்னு என்ன அவசியம். இப்ப பாருங்க, இப்ப 41 மறந்துட்டோமா? 41 மறந்தாச்சு, SIR மறந்தாச்சு. இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்துட்டோம். அவங்களுக்கு ஒரு இதைத்தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க வந்து பனையூரை விட்டு நம்ம வெளியே கிளப்பிடக்கூடாது, அவன் பாட்டு பனையூரை கிடக்கட்டும், அதை பத்தி நீங்க யாரும் பேசுற நம்ம மறந்துடணும்னு நினைச்சாங்க. இப்ப மறந்துட்டோம், நாம விடுறது இல்லை. அடுத்து SIR எங்க இப்பதான் சிட்டி சொல்லிச்சு, அண்ணே பெரிய கொலைப்படினே ஒரு ஒரு எந்த இடத்துல 1 லட்சம் சாரி இந்த சிலம்போடு 1000 வழக்குல 1 லட்சம் வாக்காளர் ஸ்லம் மாத்தி குடியமர்த்திருக்காங்க. ஆனா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நாளைக்கு போய் எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நாங்க எல்லாரும் போய் நாங்க வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. இந்த குலப்படியை நம்ம மறந்துணுங்கிறதுக்காக தான் இந்த திருப்பரங்குன்றம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2வது நாள் தான் இந்த இஞ்சி ராஜா, பொய் ராஜா, பை ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க. முதல் நாள் வரல. ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்தாங்கன்னா வாங்க முடியாதுன்னு முதல் நாள் போல. முதல் நாள் இந்த பறிச்சு இந்த ஊசி போட்ட தாங்கிறதுக்கு முயலும் எலியும் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி கூட அனுப்பிட்டாங்க முன்னாடி. முதல் நாள் மொத்தம் இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க போராட்டத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. கரெக்டா வந்து 150 வருஷமா தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. கரெக்டா உச்சி பிள்ளையார் கோயில், அதுக்கு நேரு மேல விளக்கு எரியுது. அங்கேயே சொல்றாங்க, நாங்க பாட்டு சிவனேன்னு தாண்டா கும்பிட்டு இருக்கோம், உங்களை யாரா கூப்பிட்டா, நீங்க யாரான்னு கேட்கறோம். இவங்களுக்கு தேர்தல் நெருங்கிருச்சு. டிசம்பர் 6 நல்லா கவனிச்சீங்கன்னா பாருங்க, அந்த டிசம்பர் தான். டிசம்பர் 6ல எப்படி அங்க இலவு எடுத்து வச்சாங்களோ அந்த இலவை இங்க கூட்டணும்னு தான் இவங்க பெரிய திட்டம். ஆனா இப்பதான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்த முடிச்சு வச்சது இருக்குல்ல. அதாவது அந்த கமிஷனருங்க அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது அது கூட எழுதிட்டு வந்தேன். ஆமா, இவங்க இப்போ மேல ஏத்தனுங்கிறாங்க. அப்ப அந்த கமிஷனர் சொல்றாரு, we are not allowing, we face the consequences அப்படிங்கிறார். இவங்க ஒத்திட்டு போயிட்டாங்க. என்ன
நேற்று ஒருத்தர் போனார், அண்ணன் ஒருத்தர் சொன்னார் ஸ்லீப்பர் செல்னு, நாகேந்திரன் போனாரு. ஏன் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு. அடே இந்தியாவில் தான்டா இருக்கு. அயோத்தியில் பண்ண இந்த நீங்க உங்களுடைய இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காதுறாங்கிறதான். ஏன்னா தமிழ்நாடு. ஏன்னா நாங்க எங்க தமிழ் கடவுள் முருகன், நீங்க முருகனுக்கு இல்ல, தமிழுக்கே எதுவும் செய்யாதவங்க, நீங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறீங்க, அந்த சனியை போகுது போ. ஆனா உங்களுக்கு பிடிக்காத தமிழை வணங்குற முருகனுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை? ஏன்னா அங்கங்க வச்சு பார்த்தாங்கண்ணே, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது உள்ள புகுந்தலான்னு பாக்குறான், எல்லாம் அதுவும் கொல்லப்புறமா சந்து வழியா இதுக்குள்ளேயாவது வந்துடலான்னு பாக்குறான், முடியல. அப்போ நீதிபதி சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட், ஹெச்ராஜா சொல்றான். ஹெச்ராஜான்னு நான் அதாவது இந்த சபை ரொம்ப மரியாதையான சபை, அவன் வந்து பேசக்கூடாது, ஏன்னா பெருசுலாம் உட்காந்துருக்கு பெரிய. அப்ப ஹெச்ராஜா சிற்பால் எடுத்து அடிப்பேங்கிறான், புரியுதா? அந்த வாய் முன்னாடி என்ன சொல்லுச்சு, ஹைகோர்ட் ஆகுது மயிராகுது, அதே வாய் இப்ப ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, அதை ஒவே பண்ணாதவன செருப்பால் அடிக்கணுங்கிறான். இவங்களை எங்க போய் அடிக்கிறது, இவங்க எங்க போய் வைக்கிறது? அதை விட முக்கியம், அவங்க உள்துறை அமைச்சர் நமக்கும் தானே, ஆனா அவங்க அமித்ஷா அவர் சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு, அதுக்கு அவங்களுக்கு வந்தா ரத்தம் நமக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி. அப்போ அவர் சொல்றாரு, உள்துறை அமைச்சர் யாரு, அமித்ஷா, I want to tell the state government and those who pronounce the orders in court that issue the orders that can be implemented, not the ones that price the faith of people. அதாவது அவர் என்ன சொல்றாரு, மக்களோட நம்பிக்கையை புண்படுத்துற தீர்ப்பெல்லாம் கொடுக்கவே கூடாதாம். அவரு சபரிமலைக்கு மாத்திரம். ஆனா இதுக்கு கொடுத்ததுக்கு, இது கொடுத்தா இதை உடனே கையில் எடுத்து இதை உடனே நிறைவேற்றணும்னு துடிக்கிறாங்க. ஆனா சபரிமலைக்கு கொடுத்தத அது மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்த நீதிபதி கொடுக்க கூடாதுன்னு நீதிபதிக்கு ஆர்டர் போடுறாரு உள்துறை அமைச்சர். ஆக இவனு எல்லாம் என்ன நினைக்கிறான், இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாத்திரம் புகுறவே முடியலடா. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினா இருக்காங்க. திருமண பக்கம்லாம் ஸ்டாலின், திருமண பக்கம்லாம் திராவிட மாடல்னா வாட் இஸ் திராவிட மாடல்? வெங்காயம் இதாண்டா திராவிட மாடல். நீ போய் கண்ட இடத்துல எல்லாம் போய் தீப ஏற்ற முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.